ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைப்பூ ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். வெந்தயம், கடுகு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். கட் பண்ணிக்கிறோம். செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம். வாழைப்பூ வந்து கர்ப்பப்பை பிரச்சனைக்குலாம் நல்லது. காலையில் பெண்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. ஜூஸ் அரைச்சி குடித்தா காலையில் நல்ல ஒரு பிரச்சனை தீர்வுலாம் கட்டுறோம். வயிறு சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கும் கண்டிப்பாக. அதுக்காக நம்ம ரெகுலராக எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால ஊறுகாவும் செய்கிறோம். இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்ததுனால இந்த ஊறுகாய் செஞ்சு நம்ம சேல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொருள்லாம் பார்த்துருவோம். இது வந்து பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். புளி ஒரு 200 கிராம் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன். வாழை முட்டை 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் சட்டி போடுவாங்க. கடாய் வந்து அடுப்பில் போட்டிருக்கோம். எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் தாளிக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஒரு 200 மில்லி ஊற்ற போகிறோம். மெயினாக அதில் வந்து எண்ணெய் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், கெட்டு போகாமல் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பெருங்காயம் கொட்டுறோம். பெருங்காயம் கொஞ்சம் கொட்டுறோம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப மிளகாத்தூள். நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நாங்களாம் காரம் அதிகமாக சாப்பிட்றோம். நாங்கள் தான் இதில் காரம் கொஞ்சம் புளிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து வாழைப்பூ வந்து துவர்ப்பு இல்லையா, அதனால் அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலரி கொதிச்சதுக்கப்புறம் வாழைப்பூவை போட்டு நம்ம அதில் கிண்டுறோம். நல்லா கொதிக்கட்டும். தூள் வந்து நல்லா கொதிச்சுட்டு அதில் வாழைப்பூவை நம்ம சேர்க்குறோம். வாழைப்பூவை சேர்த்து நல்லா கிண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வாழைப்பூவை கிண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் புளி ஊற்றுவோம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றி அதுக்கப்புறம் ஊறுகாய் ரெடி ஆகிடும். உப்பு புளி எல்லாம் ஒன்றாமே வச்சுருக்கேன். கரைச்சி ஊற்றிட்டு புளியெல்லாம் ஊற்றியாச்சு. புளி ஊற்றி அதுக்கப்புறம் வெந்தயம் கடுகெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரதில் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு.